ஹாய் ஹலோ அன்யங்கிட்ட நான் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டெக் கஃபான டூ யூ லவ் மீயோட எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் எபிசோட் எதோட எண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேங்கும் மின்னும் வந்து வெளில போயிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து வெளில வந்திருக்கும். ஸோ சேம் டைம் வந்து தேங்க்கு வந்து மின் வந்து ஜியோ போட்டு அடைச்சிருப்பா அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அகெயின் இவங்க வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஜெக்கிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து தேங்க வந்து கூட வெளில போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. இது ஃபோமஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வாங்க எபிசோட் 22க்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபீன் ஓடுது. ஓகேவா? ஸோ இப்போ சீன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க 4 பேரையும் தான் காட்டுறோம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் காலேஜுக்கு வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து யோனா என்ன பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு ஜங்குக் வண்டியில் வந்து ஏறி உட்காடுறா. ஸோ ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அப்போ யோனா என்ன வண்டியோட போகலாம், நீ தானா அது, நீ தான் உட்காந்துருக்கியா? நான் தான் உட்காந்துருக்கேன், டைம் வந்துச்சு ஜங்குக் வண்டியோடு. சரி ஜெக்கிக்கு அப்படியே குஷி ஆகிடுது. பிள்ளைக்கு 32 பல்லும் அப்படியே வந்து வாயிலேருந்து வெளில தெரியுது. ஸோ அப்படியே அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவன் வந்து வண்டி எடுத்து அப்படியே போயிடுறான். அப்போ மின் வந்து ஜிமினை பார்த்து உனக்கு நான் எனக்கு நீ தான்டா, வண்டி எடு, நம்மளும் அதுக்கு பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ எப்பவும் போல் வந்து போயிட்டு அவங்க பார்க்கிங் லாட்டில் வந்து ஸோ வண்டியெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்து ஜேகேவும் யோனாவும் பார்க் பண்ணிவிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் மின்னும் ஜிமினும் வந்து பார்க் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவன் வந்து பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ தேயாங் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பான். ஐ மீன் எப்படின்னா ஜங்குக் யோனா வந்ததுக்கப்புறம் தேயாங் வந்திருப்பான். ஸோ தேயாங்க்கு பின்னாடி தான் வந்து ஜிமினும் மின்னும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ தேயாங் அப்படியே அந்த வேலை நடந்து வரான். ஸோ வந்து அப்படியே மின்னை பார்க்குறான். ஸோ மின்னு வந்து அப்படியே டாப் டு பாட்டம் ஒரு லுக் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ தேங்க் எதுவுமே சொல்லாமல் ஸோ அவனும் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடுறான். ஸோ அப்படியே அவங்க 2 பேருமே வந்து வராங்க. ஸோ அப்படியே 4 பேருமே வந்து கிளாஸ்க்கு போயிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் தேங்கோட அவ தானே. ஸோ தேங்க் கிளாஸ்க்குள்ளே வரான். ஸோ எப்பவும் தேங்க் க்ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டுக்கு உட்காந்துருக்கீங்க. அண்ட் தேங்க் வந்து அப்படியே அட்டனன்ஸ் எடுக்கிறான். ஸோ லைனாக எல்லா பேரும் சொல்லும்போது சூமின் அப்படி சுற்றி பார்க்குறாங்க. சூமின் ஒன்று தான். அப்போ அப்படியே வந்து மீன் வந்து எழுந்துச்சு நிற்கிறா. ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே தேயாங் வந்து அடுத்த அட்டனன்ஸுமே அப்படியே பேரை சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து என்ன பார்த்து நான் உன் பேரை ஃபுல்லாக படிக்கிறான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து அவள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. ஸோ அப்போ தேயாங் வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டேக் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் படுக்க வந்து லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சில டைம் வந்து மீன் கீழே குனியவும் கிடையாது, செம்மின் தியாங்க அவள் பார்க்கவும் கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போர்டை மட்டும் அப்படி விரிக்கி அவள் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே வந்து தேங்கோட அவருமே வந்து முடியுது. ஸோ அப்படியே வந்து ஆனால் வந்து மீன் மடை அப்படியே வெடிக்க போர்டையே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அந்த டைம் தேங்க் ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ தேங்க் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் 1 minute அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க் வந்து கிளாஸ் என்ட்ரன்ஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அங்கே நின்று அவன் வந்து அப்படி கால் பேசிகிட்டு இருக்கான். தென் கால் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ வேறு ஒரு பர்சன் தேங்க் கால் பண்ணி ஸோ அவன் பட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படியே பேசி ஸ்ட்ரைட்டாக வந்து ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவன் பட்டுக்கு வந்து கிளாஸ் நடத்த வந்து ஆரம்பிச்சிடுறான். அண்ட் தேங்கோட கிளாஸ் அப்படியே முடியுது. ஸோ தேங் வந்து ஓகே காய்ஸ் நான் வந்து நான் வந்து 3rd hour வந்து வரமாட்டேன். ஆக்சுவலி 3rd hour வந்து என்னோடய அவர்ட் தானே. ஸோ நான் 3rd hour கொஞ்சம் வரமாட்டேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து லெசன் எடுப்பார். தென் ஆஃப்டர்நூன் அவர் வந்து நான் எடுத்துப்பேன், ஓகேவா? லெட்ஸ் பி கோஆப்ரேட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படியே போயிடுறான். ஸோ அப்படியே வந்து அன்றைக்கான டேவுமே அப்படியே வந்து ஸ்லோவாக ஏதோ போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாமே. அன்றைக்கான டேவுமே வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கு. பட் ஜேகே யோனா ஜிமின் இவங்க 3 பேருக்கும் நல்லா தான் போகுது. பட் மின்னு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். தென் அப்படியே வந்து அன்றைக்கான காலேஜுமே வந்து நல்லாவே வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து காலேஜை விட்டு வீட்டுக்கு வந்து போயாச்சு. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஸோ அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு
அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ அப்போ வந்து மீனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மீன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ என்ன என்ன சார் ஃப்ரீயாக இருக்கியா? இருக்கேன். இல்லை என்ன சார் உங்களுக்கு வேணும்? இங்கே பாரு மீன், அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும். நம்ம வெளில போகலாம். என்னால் வர முடியாது சார். நான் தான் கூப்பிட்றேன்ல, ஒரு 1 hour மட்டும் கூடுவா போதும். ஃபைன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறா. அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கா, எதுக்கு இவன் நம்மளை கூப்பிட்றான், பின்னாடி ஏதோ ஆப் வச்சிருப்பானா, என்ன இருந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் கபோர்டு திறந்து பார்த்துட்ருக்கா. என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்? ஸோ வந்து ஒரு 2 பேர் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாள். ஸோ என்ன அப்படின்னா, அவர் வந்து ட்ரேப் ஸ்கேட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் அது வந்து கொஞ்சம் ஆங்கிளுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த ஸ்கர்ட்டும் ஒரு சின்ன ஒரு க்ராப் டாப் மாதிரி இருக்குது. ஸோ க்ராப் டாப், லாங் க்ராப் டாப் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு செட் பேர். இன்னொன்று வந்து பேகி ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட், ஒரு லெதர் ஜாக்கெட் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்ருக்கா, எது போடலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ChatGPT எடுத்து ChatGPTக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் ஐ வாண்ட் டு வியர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் கேட்குறான். ஸோ ChatGPT சொல்லுது என்ன வேணுமோ, லைக் அது ஒரு சஜஷன் கொடுக்குது. அப்புறம் அவள் சொல்கிறா, ஐ எம் கோயிங் வித் மை ப்ரொஃபஸர் ஃபார் அவுட்டிங் அப்படிங்கிற மாதிரி போடுறான். ஓ ஓகே, அதுக்கு வந்து ஒரு கேர்லி ட்ரெஸ் சொன்னால, ஸோ ட்ரேப் ஸ்கர்ட்டும் க்ராப் டாப்பும் ஓகே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லுது. பட் ஐ டோன்ட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு ஓகே பேகி ஜீன்ஸ் போட்டுக்கும்போது நோ ஐ ஆல்சோ டோன்ட் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கும்போது அது சொல்லுது. அப்புறம் அவள் சொல்கிறா, யூ வாண்ட் டு டெல் ஒன்லி ஒன் ஆப்ஷன் அப்படின்ற உடனே அதை சொல்லி, நீ கேர்லியான ட்ரெஸ் ஐ மீன் அந்த ட்ரேப் ஸ்கர்ட்டும் க்ராப் டாப்பையும் வந்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, ஏழு சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு போய்ட்டு, ஸோ அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அந்த ட்ரேப் ஸ்கர்ட்டும் அதுவும் எடுத்து வந்து போட்டு லைட்டாக அப்படியே டச்சப் பண்ணிட்டான். லைட்டாக அப்படி போட்டுட்டு அப்பட்டுக்கு வெளில வரான். வெளில வந்துட்டு அம்மாட்ட வாயம்மா வெளில போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி நடந்து வந்து வந்துட்டுருக்கா. ஸோ ஒன் டைம் வந்து தேங்க கால் பண்ணுறான். நான் வெயிட் பண்ணுறேன் வரியா, என்னால் இங்கெல்லாம் ஏற முடியாது சார், நீங்கள் அங்கே ஸ்ட்ரீட் கார்னரில் வெயிட் பண்ணுங்கள், நடந்து வந்து நான் ஏறிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து அப்படி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே நடந்து வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, மின்னோட வீடு, நெக்ஸ்ட்டு ஜெக்கியோட வீடு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிமினோட வீடு, அதுக்கப்புறம் யோனா வீடு இருக்கும். அவள் வந்து 2 வீடையும் தாண்டி நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ வந்து அவள் யோனாவோட கிராஸ் பண்ணி தானே மீன் நடந்து போகணும். ஸோ மீன் நடந்து போயிட்டுருக்கா. அந்த டைம் தான் வந்து கரெக்டாக யோனா வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து அந்த வியூ லைக் பால்கனில் நின்று அப்படி குடிச்சிட்டு இருப்பாளா. ஸோ அப்படியே வந்து பார்க்குறா, யார் அது நடந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து இந்த ஸ்கட்டு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே கண்ணை சுருக்கி பார்க்குறா. ஆக்சுவலி யோனா கண்ணாடி போடல, ஸோ அதனால யோனா கண்ணு தெரில. அப்படி சுருக்கி பார்த்துட்டு, நம்ம மட்டும் என்ன வச்சுக்கோமா, ஏன் உலகத்தில் நிறைய பேர் வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவப்பட்டுக்கு அப்படியே வந்து அப்படியே நின்று டீ குடிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மீன் வந்து கிட்டக்க போகிறான். அதில் அந்த காரில் வந்து தேங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து தேங்க வந்து அப்படி முன்ன வந்து டாப் டு பாட்டம் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே மீன் கிட்டக்கு வந்துட்டு நவருங்க அப்படிங்கிறா. ஸோ அப்போ வந்து தியாங் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். மீன் என்ன பண்ணுறா அப்படின்னா, டக்குன்னு டோரை வந்து சாத்திட்டு அகெயின் அவள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துக்கிறா. உள்ளே உட்காந்துட்டு, எனக்கு கை இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ பட்டுக்கு அப்படியே வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த சமயத்தை தியாங் வந்து உட்காடுறான். ஸோ அப்படியே முன்ன பார்க்குறான். ஸோ மீன் சீட் பெல்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கா. எதுக்கும் வழி கொடுக்க மாட்டா போல இருக்கே இவ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு ஸோ அவனோட சீட் பெல்ட்டும் அவனும் போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு வந்து போகிறான். அப்படியே ஒரு 5 minutes அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. யாருமே எதுவுமே பேசலை. அப்போ தேன் கேட்குறான், என்னாச்சு உனக்கு, ஏன் என்கிட்ட வர வர ஒழுங்காக பேச மாட்டேற, நான் வந்துட்டு என்ன கொஷின் கேட்டாலும் ஏன் சுடுன்னு ஆன்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ. என்ன சார், நான் சுடு ஆன்சர் பண்ணால் அவங்களுக்கு என்ன, சிங்கிள் லைன் ஆன்சர் பண்ணால் அவங்களுக்கு என்ன, தேவையில்லாமல் சும்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, எனக்கு என்ன சார் பிரச்சனை, சொன்னால் மட்டும் எனக்கு கிளியர் பண்ணி வச்சுருவீங்களா நீங்கள், வண்டி அவுட்டுங்க சார், இன்னும் என்னையும் பேசிட்டு வராதிங்க.
அப்படியே சைலண்ட்டாக வரான். சரி இன்னும் 10 மினிட்ஸ் அப்படியே சைலண்ட்டாக போகுது. அப்போத்தையும் அங்கே முன்ன பார்த்து தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை எனக்கு தெரியும் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணது நீ தான் அப்படின்னு. எந்த வீடியோ? நான் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணலையே. ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் என்னை பற்றியும் மியா பற்றியும் அந்த ஃபோட்டோஸை அண்ட் வீடியோஸை நீ ரிமூவ் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் பண்ணவே இல்லை சார். நான் ஏன் சார் பண்ணணும்? சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணி ஒரு பர்சனோட ஃபோட்டோ காட்டுறான். இந்த பர்சன்ட்டு தான் நான் காலைல போயிட்டு வந்து பேசிட்டு வந்தேன். என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இவன் தான் அப்லோட் பண்ணான் அப்படின்னு தோணுச்சு சொன்னாங்க. ஸோ போனதுக்கு வந்து நீ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்தியாமலே அவனுக்கு. அப்படி கொடுத்து தான் வந்து நீ அந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணி அந்த காப்பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். நான் இன்னும் சொல்ல நான் பண்ணல அப்படின்னு. இப்போ என்ன சார் நான் என்ன பண்ணேன்? இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? அதுக்கு தான் தேங்க்யூ. நான் ஒன்றும் உங்களுக்காகலாம் ஒன்றும் பண்ண கிடையாது. நான் என் நண்பன் சங்குக்காக பண்ணேன். அவன் பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்க அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். தவிர ஆனால் உங்களுக்காக தான் பண்ணல. நீங்கள் அப்படியே அட்வான்டேஜ் ஒன்றும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை சார். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பண்ணது ஜோன் சங்குக், என்னோடய ஃப்ரெண்ட் சங்குக்காக, உங்களுக்காக இல்லை. அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து மின் திருப்பிட்டு உட்காந்துக்கிறா. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து காரோட இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துட்டு அப்படியே அவன் அந்த இடத்துல வந்து காரை வந்து பார்க் பண்ணுறான். அப்படியே வந்து சுற்றி வந்து டோரை ஓப்பன் பண்ணி சுற்றி வரான். அப்போ டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி இறங்கிட்டு அப்படி மாதிரி நிற்கிறா. ஸோ அப்படியே வந்து தேங்க வந்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்காந்துருக்காங்க. சுற்றி பார்க்குறான் மின்னு. ஏன் யாருமே இல்லை? எல்லாருமே என்ன போயிட்டாங்களா? இல்லை வந்து ஏதோ சப்பையான ஹோட்டல் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கியா என்னைய? அதெல்லாம் இல்லை, ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக புக் பண்ணியிருக்கேன். எதுக்கு? நான் வரோம்ல அதனால்தான். எல்லாம் ஓவரால் ஆத்தையாங்க உனக்கு. நான் பண்ணுறேன், ஏன் காசு வீணாகுது உனக்கு என்னடி? அப்படிங்க மாதிரி அப்படி வந்து மின் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே வந்து வெயிட்டர் வந்து வாட் யூ வாண்ட் மேம் அப்படின்னு கேட்குறான். அப்படி வந்து தேங்க வந்து மெனு கார்டை வேலை கொடுத்துட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட, நான் பே பண்ணுறேன். நிஜமா அப்படியே வந்து எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணுறா. இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் இது வேணும். மேம் ஃபார் யூ 2 2 பேருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். சிங்கிள், எனக்கு மட்டும் தான் எல்லாம். அப்போத்தே அங்கே வந்து இது சாப்பிட்ருவாடி நீ? நான் சாப்பிட்ருவேன், நீங்கள் எடுத்துட்டு வாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மெனு கார்டை வந்து கொடுத்துட்றா. அந்த வெயிட்டருமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கு அதை வந்து எடுக்க வந்து அப்படியே போயிடுறான். ஸோ அப்படியே வந்து அந்த ஃபுட் எல்லாமே வந்து அப்படியே டேபிள் அப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா தையம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சேர் மேலே ஏறி நின்று எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. ஸோ எடுத்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்கா. பா என்ன டேஸ்ட்டுன்னா இதுதான்ப்பா டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அவள் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அப்போ வந்து முன்ன பார்த்து உனக்கு கோவம் போயிடுச்சா? என்னது? உனக்கு என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சான்னு கேட்டேன். ஃபுல்லாக போயிடுச்சின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ், ஒரு 100% கோவத்தில் எனக்கு வந்து ஒரு 50% எனக்கு குறைஞ்சிருக்கு. 50 இன்னும் 50 எப்போ குறையும்? அது குறையும் போது குறையும். நீங்கள் பண்ணுறத பொறுத்து தேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டுக்கு அப்படி சாப்பிட்டுட்ருக்கா. செம்ம டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவள் பட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காளா. அவள் அப்படியே தேங்க வந்து அப்படியே மின்னியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ மின்னு உங்களுக்கு வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, இல்லை என்கிட்ட டீசெண்டாக கேளுங்க, நான் தரேன். சும்மா என்னோடய பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு அப்படி எதுவுமே வயிற்றில் இறங்காமல் போயிட போகுது. நீ சாப்பிடுடி, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி மின். சார் பழைய காலத்து டயலாகெல்லாம் என்கிட்ட போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அவள் வந்து உட்காந்துருக்கு. நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. அவள் அப்படியே வந்து வாங்கிக்காச்சும் வேணும்னா வாங்கி போடி, நான் அப்படியே பண்ணுறேன். அப்படியா? என்ன வேணாலும் வாங்கிக்கிட்டா நான்?
அப்படி நீ வாங்கி என் மேலே எனக்கு கோவம் குறையும்னா நீ என்ன வேணால் வாங்கிக்கோ. அதாவா சார் வாங்கிக்கவா? வாங்கிக்கோடி. அவள் அப்படியே டக்குன்னு வந்து அவள் அப்படியே வந்து ஃபோனை வந்து தேங்கோட ஃபோனை கேட்குறா. ஸோ தேங்க அப்படியே கொடுக்குறான். ஸோ மீன் தான் பாஸ்வேர்ட் தெரியணும். ஸோ மீன் அப்படியே பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அவள் ஃபோன்லேருந்து ஒரு லிங்க்கை வந்து தேங்கோட ஃபோனுக்கு அனுப்பிக்கிறாள். ஸோ அனுப்பிட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நாங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. என்னடி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ தேங்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ என்ன அப்படின்னா வந்து 10,000 rupees வந்து கேஷ் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தேங்க பார்க்குறா. 10,000 என்னடி வாங்கினேன்? ஜீன்ஸ் சார், பேக்கி ஜீன்ஸ். ஆமாம், அது லிமிட்டட் எடிஷன் ப்ளஸ் நல்ல ஃபேப்ரிக்கு ஒர்த்து சார் 10,000 அதான் வாங்கினேன். ஏன்டி ஓன் தேவை காசாடி? எதுவாக இருந்தாலும் சார் ஓசியில் வாங்கினா சூப்பராக இருக்கும், போட நல்லாயிருக்கும். என் காசு நான் காசு பணக்காரி சார், நான் வாங்கிப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் நான் வந்து உங்கள் காசில் வாங்கியிருக்கேன். இப்போ நான் போடும்போது எனக்கு அப்படியே வந்து குஷியாக இருக்கும். அதனால தான் நான் வாங்கினேன். ஓகே, ஏதோ கோவம் குறைஞ்சா வாங்கி கொண்டீங்க. கோவம் குறைஞ்சிருச்சு. ஒரு 10% குறைஞ்சிருக்கு. 10% ஓவரால் அடி 10,000. ஆனால் சார் 10,000 10% சார். அப்படி மாதிரி உட்காந்து சோகப்பட்டுக்கு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே சாப்பிட்லாம் முடிஞ்சு சுற்றி அங்கே பில்லெல்லாம் பே பண்ணி அகைன் வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும். ஆமாம், இப்போ எங்கே போனதையா? எங்கே போகணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நான் அப்படியே கொண்டு போய் டிசைனை வீட்டில் ஆக்கி விட்ருங்க போதும். இல்லை சார் போதும் எடுப்போம். ஸோ அவங்க அப்படியே காரில் வந்துட்டு இருக்கும்போது மீன் தேங்க பார்த்து சொல்லுவா, இங்கே பாரு தேங்க, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். நீ ஃப்ரீ அட்வைஸ் கூடன்னு வச்சுக்கோ. மியா உனக்கு வேணாம், மியா உனக்கு செட் ஆக மாட்டா. ஆக்சுவலி மியாவோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல தேயா. அவள் ஓன்ட்ட மட்டும் தான் வலிதான்னு பார்த்தா எல்லா மேல் ஸ்டாஃப்லேயும் அவள் அப்படி தான் வலிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஓன்ட்ட மட்டும் இல்லை, அவள் பண்ணுறது மாதிரி சில்க்கு பண்ணுறவங்க நல்லா அப்படி இல்லை தேயாங்க. அவளாம் அவனுக்கு சூட் ஆக மாட்டா. நீ இருக்கிற அழகுக்கும் உன்னோட ஸ்டைலுக்கும் செட் ஆக மாட்டா. ஓகேவா? உனக்கு வேறு வேணால் வச்சுக்கோ. மியா அவன் டேட் பண்ணாது, எவ்வளோ வேணால் டேட் பண்ணிக்கோ. மியா மட்டும் டேட் பண்ணாது, புரியுதா? அவன் ஃபேமிலி செட் ஆக மாட்டான். ஸோ இக்னோர் ஹர். உனக்கு வேறு எந்த பொண்ணை வேணால் டேட் பண்ண கூப்பிட்டு போய் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ தேங்க சொல்கிறான், ஆனால் நான் டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுற பொண்ணு தான் வந்து என் கூட வர மாட்டாளா டேட்க்கு. யார் அவள் சொல்லு, நான் அடித்து கூப்பிட்டு வரேன். நீதான் நீதான் சும்மா விளையாட்டுக்காதையா அதுங்க சொல்லிச்சு. அப்படியே வந்து திரும்பி உட்காந்துக்கிறா. ஸோ தேங்க்ஸ் சுற்றிட்டே கார் வந்து ரைட். ஸோ அப்படியே வந்து தேங்க்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து மீன் வீட்டுக்கிட்டே காரை ஸ்டாப் பண்ணி அப்படி கூட இறங்கி அப்படியே மீன் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மீன் அப்படி கீழே இறங்கிட்டு அவள் பட்டுக்காவே நடந்து போகிறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. யூஷுவல் எப்பவும் போல் வந்து நீங்கள் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டேவுமே வந்து யோனா வந்து ஜிகே போய் தான் போகிறான். அப்படியே மீன் போலமிட்டு ஸோ அகைன் அவங்க வந்து காலேஜ்க்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ லெசன்ஸுமே வந்து தேங்க நடத்துகிறான். ஸோ அவரும் முடியுது. ஸோ அடுத்த தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 2 ஹவர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பிரேக்கு. ஸோ அந்த டைம் வந்து யாஞ்சின் மட்டும் கொஞ்சம் தனியாக உட்காந்துருக்கானா. அப்போ மீன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக யாஞ்சின் கிட்டே போயிட்டு ஸோ அப்பட்டுக்கு ஜஸ்ட் கேஷுவலாக யாஞ்சின் கிட்டே பேசிட்டு என்னடா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து யோனா நோட் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கா. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு அடுத்த 2 ஹவருமே முடியுது. ஸோ திஸ் இஸ் அ லன்ச் டைம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீன் வந்து பார்க்குறா. ஸோ யாஞ்சின் வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்படியே வந்து மீன் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு யாஞ்சின்கிட்ட மட்டும் போய் நான் யாஞ்சின்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படிக்கு அப்படியே பிளேட் எடுத்து சரி யாஞ்சின் பக்கத்தில் வந்து போகிறான். ஸோ அப்படியே போயிட்டு யாஞ்சின் கூட உட்காந்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ சாப்பிட்டேன்னா அப்படியே எல்லாருமே முடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து யோனாக்கு வந்து பிடிக்கல மீன் யாஞ்சின்கிட்ட பேசுகிறது. ஸோ அப்படியே வந்து லன்ச் முடியுது. ஸோ யாஞ்சின் வந்து சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற சொல்லி யாஞ்சின் நினச்சி போயிடுவான். ஸோ அப்படியே அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மீன் வந்து ஒரு கோக் வந்து அந்த வெண்டிங் மிஷின் இருக்கு தெரியுமா. ஸோ அதுலேருந்து எடுத்தா குடிச்சிட்டு இருப்பாளா. ஸோ அப்போ அந்த டைம் வந்து எனக்கு எடுக்க போயிட்டு மீன் என்னடி நீ யாஞ்சின் கிட்டே பேசாதடி. யாஞ்சின் கிட்டே பேசாதேன்னு சொன்னேன். நான் ஏன் பேசாமல் இருக்கணும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் என்னால் யாஞ்சின் கூட பேசாமலாம் இருக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணேன்?
தனியாக உட்காந்துருக்கான், தனியாக சாப்பிட்றானே அப்படிங்கிறத நான் போயிட்டு வந்து உட்காந்து நான் அவன் கூட சாப்பிட்டேன். ஏன் நீ பண்ணது தானே நான் பண்ணேன், நீ பண்ண மாட்டேது கரெக்டாக, நான் பண்ண மாட்டேது தப்பா? எனக்கு யாஞ்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, நான் அந்த விஷயத்த நான் வந்து பண்ணேன். உனக்கு என்ன யாஞ்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? ஏன் பாரு, நீ வந்து யாஞ்சனை பார்க்குற விதமும் நான் யாஞ்சனை பார்க்குற விதமும் வேறு, புரியுதா? நீ சும்மா வந்து யாஞ்சன் கூட பேசாத நொட்டாதுலாம் சொல்லிகிட்டு இருக்காது என்கிட்ட. அட் சேம் டைம் நான் யார் கூட பேசணும்னு பேசக்கூடாது நீ சொல்லாத யானா. எனக்கு தெரியாது, நீ யாஞ்சன் கூட பேச ஸ்டாப் பண்ணு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன உனக்கு பிரச்சனைங்கிறேன். சரி, ஓகே ஃபைன், ஓகே ஓ பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். நான் யாஞ்சன் கூட பேசாமல் இருக்கணும் அப்படின்னா நீ சமக்கா லவ் பண்ணணும். பண்ணுறியா? நான் கூட பேசாமல் இருக்கேன். நீ லூஸா மின்னே? நீ லூஸான்னு கேட்குறேன். அது வேற இது வேற. இந்த சங்குக்கு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்னா அந்த இடத்துல வந்து ஜங்குக்கு வச்சு லவ்வாக நல்லா பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னால் யாஞ்சன் கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அதுவும் இது ஒன்றாயிடுமாடி? நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, மொய்ய மாதிரி பண்ணாதமே, கண்டுப்பாயிடுவோம். அப்புறம் நான் சும்மா யாஞ்சன் போய் வாசிட்டு நிற்காது, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. யாஞ்சன் கூட நீ பேசக்கூடாது. பேச என்ன பண்ணுவேன்? பேசினாடி பண்ணுவேன். பாரு மேம், பப்ளிக் பிளேஸ்ன்னு பார்க்குறேன், விட்டுரு. அதாண்டி நான் சொல்கிறேன், நீ ஜங்க லவ் பண்ணு, நான் ஆஞ்சிட்ட வயிறு மாதிரி பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீ நான் என்ன பண்ணுறா அப்படின்னா முன்ன அடிச்சிடுறா. முன்ன அப்படியே கணத்துல கை வச்சுட்டு பார்த்துட்ருக்கா. என்னடி நான் சொல்லிட்டு உனக்கு புரியாதா? அப்படி எத்தனை டைம் உனக்கு கிளிப்ளேக் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஜம்முக்கு லவ் பண்ண மாட்டேன் அவனை ஃப்ரெண்டு தான் பார்த்துட்ருக்க. அப்படி அதுவும் யாரு கூட பேசுறதும் நீ ஏன் இப்போ கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்க? நீ யாரை முதல்ல கம்பேர் பண்ணுற? ஏன் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க? அப்படிங்கிற மாதிரி யோனா கட்டிகிட்டு இருக்க. அவன் மீனுக்கு டென்ஷன் ஆகிடுது. சரி, மீன் என்ன பண்ணப்ப யோனா எனக்கு கடுப்பாகுதுடி, எனக்கும் தான் கடுப்பாகுது. யாஞ்சின்ட்ட பேசவே பேசாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீன் என்ன பண்ணாவே டக்குன்னு வந்து யோனாவை அடிக்கலாம் அப்படின்னு அவன் கையை வந்து அப்படியே ஓங்கிடுறா. ஸோ அப்போ அந்த டைம் அவனுக்கு என்ன பண்ணா அப்படின்னா மீனோட கையை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னடி பண்ணிட்டுருக்க நீ? என்ன பண்ணிட்டுருக்க? இப்போ எதுக்கு யோனா அடிக்க போகிற நீ? யாரா நீ முதல்ல கம்யூனிட்டி மேலே வந்து பேசிகிட்டு இருக்க? இப்போ எதுக்கு யானை அடிக்க போகிற நீ? அவ தாண்டா ஃபஸ்ட்டு மேலே கை வச்சா, எனக்கு அது தெரியாது. என்னையோ நான் அடிச்சியா நீ அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆட்டுறா. ஜெக்கிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படி மீன் பக்கம் திரும்பி, எதுவாக இருந்தாலும் பப்ளிக் பேசுறீது, அது கேஃபட்டேரியா நின்று இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க. மீன் அமைதியாக அது மீன். என்னடா நான் என்ன ஏன்டா அமைதி பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு என்ன சொல்கிறாங்க அதே புரியாதா? சும்மா யோனாக்கே ஏன் சொம்பு தூக்கிட்டு இருக்கே? நீ ஏன் சொம்பு தூக்குற? அவளுக்கு நீ லவ் பண்ணுறதுனா சொம்பு தூக்குற அவசியமா? என்ன சண்டை? யார் பக்கம் பேசணும் தெரியாம ஏன்டா அவளுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க நீ? இப்போ நீ எதுக்கு சும்மா யோனா சொம்பு தூக்க? ஆமாம், பின்ன நீ என்ன பண்ணுறாங்க அதான் தங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா? யார் பக்கம் பேசணும், என்ன சண்டைன்னு தெரியும், அப்படியே வந்து அவளுக்கு தூக்குற சொம்பு நீ. மீன் பார்த்து பேச, என்ன பார்த்து பேசணும்? நான் என்ன பார்த்து பேசணும்? அவள் வந்து நொட்டுவா, யோனிட்ட பேசுறான்னு புடுங்குவா, நான் அதை கேட்டுட்டு நான் அப்படி அமைதியாக இருக்கணுமா? அவள் தான் மேலே கை வச்சா முதல்ல. அவள் பண்ணுறதுலாம் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டா, நான் பண்ணுறது மட்டும்தான் அவன் கண்ணுக்குலாம் தெரியும்ல. காதல் கண்ணை மாறிக்கியா ஜங்குக்கு? இப்போ வந்து யோனா உனக்கு பெருசாக தெரியுதா? நான் கண்ணுக்கு தெரியல உனக்கு. என்னடி இப்போ வந்து ஆமாம் நீ இப்போ லவ் பண்ணுற, உனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது நானாடா இருப்பேன். உனக்கு ஃப்ரெண்டோட லவ்வர் முக்கியமாக போயிட்டாளா? அவள் மேலே இப்படி அவ அடிச்சாங்கிற நான், அது உனக்கு தெரியலை. நான் ஜஸ்ட் அவள் அடிக்க கூட இல்லைடா, இப்படி தானே கையை தூக்குனேன், அதுக்கே நீ வாழ்னு பிடுங்குற என்னைய. இல்லடி வாயை முடிச்சாங்க. அப்படியே எல்லாருமே ஒன்று சேர்ந்துருங்க, என்ன மட்டும் தனியாக விட்டுறீங்கல்ல, அவ்வளோ வேண்டாம். தனியாக நான் மட்டும் தனியாக இருக்கணும்ல, உங்களுக்குலாம் தனியாக பிரித்து வச்சுருங்க. அப்படியே முன்ன பிரித்து வச்சுருங்க தனியாக அப்படிங்கமா சொல்லிட்டு முன்ன அப்படியே கத்திக்கிட்டே வந்து அவள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்காளா. அப்போ ஆப்போசிட்டில் தான் ஜிம்மின்னு வரான். ஏண்டி இப்படி போயிட்டுருக்காரு?
ஜிமினே வாயில் கேவலமாக வருது, திட்டிட போகிறேன், செஞ்சு போயிடு. இந்த மாதிரி கத்திட்டு ஜமீன் பாட்டுக்கு அப்படியே வந்து போயிடுறா. அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் ஜெயிட வந்து என்னடா பிரச்சனை, ஏன்டா கத்திட்டு போகிறா, ஏதோ இதுக்கு ரெண்டுக்கும் சண்டைடா. அதான் ஆமாம் என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்க்கு யோனாவை பார்த்து கேட்க, சரி யோனா எல்லாமே சொல்கிறா. அப்போ தான் ஜிமின் வந்து அவங்க தான் திட்டுறான், ஏண்டா உனக்கும் அறிவு இல்லையாடா, என்னதான் இருந்தாலும் மின்னும் நம்மளோட ஃப்ரெண்டு தான், யோனாவும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அதுக்குன்னு ஏன்டா மின்னி பிடிச்சி கட்டி வச்சிருக்கேன், என்ன சொன்ன கேட்டுட்டாவது நியாயம் பேசியிருக்கலாம்ல, அப்படியே நீ பட்டுக்கு வந்து அப்படியே யோனாக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்க நீ. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்படியே யோனா பட்டுக்கு அழுதுகிட்டு அவளும் அப்படியே வந்து ஓடிடுறா. அப்போ ஜெய்க்கு தலையில் கை வச்சுட்டு, என்னால் முடியல ஜெமின், என்னால் முடியல, நீ பண்ணதான் சங்கோக்கு தப்பு, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீ பட்டுக்கு பேசியிருக்கணும். நீ பட்டுக்கு யோனா பக்கம் தான் கரெக்டாக நினச்சி நீ பட்டு திட்டிருக்க, புரியுதா? ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஓகே ஃபைன் இதுங்களை போய் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேடி அப்படியே அவங்க பட்டுக்கு வந்து கிளாஸ் ரூம் போய் பார்த்தாங்கன்னா மின்னுமே இல்லை, யோனாமே அந்த கிளாஸ் ரூமில் இல்லை. ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக மீன் எங்கே போயிருப்பா அப்படின்னா ரூஃப் டாப்க்கு தான் போயிருப்பாள். ஸோ ரூஃப் டாப்பில் அங்கே ஒரு கட்டை இருக்கும். ஸோ அந்த கட்டையில் உட்காந்துட்டு அவள் பட்டுக்கு அப்படியோ அந்த பார்த்துக்கிட்டு அவள் பட்டுக்கு மனசுக்குள்ள என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே யோனாவை பார்த்தா அப்படின்னா, ஸோ நான் நர்சிங் ரூம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு வந்து ஸோ யோனா வந்து அங்கே வந்து அவங்கள்ட்ட சொல்லி அழுதுட்ருப்பாள். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம இந்த தியாங்கை காட்டணும் அப்படின்னா, ஸோ தியாங்க்கு வந்து லஞ்ச் ஹவர் எப்போனா உங்களுக்குலாம் லஞ்ச் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தியாங்க்கு வந்து லஞ்ச் ஹவர் இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ அவன் வந்து ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போனால், ஆக்சுவலி தியாங்க்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, கை சோப்பு போட்டு கை கழுவி தான் பையன் சாப்பிடுவான். ஸோ அதனால் வந்து அந்த ஹேண்ட் வாஷ் வந்து இல்லை. ஸோ ஓகே நர்சிங் ரூமில் சம்திங் ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம போய் அங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நர்சிங் ரூம், அதாவது டாப் ஃப்ளோர் தான் நர்சிங் ரூம் இருக்கும். ஸோ எனக்கு எட்டு போய் ஏறி மாதிரி நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, இருங்க சார் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ பட் அந்த நர்ஸ் தான் எடுக்க போகிறாங்களா. ஸோ அப்படியே தேங்கோட லெஃப்ட் சைடு தான் யோனா வந்து உட்காந்துருப்பா, ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேவா. ஸோ ஸ்க்ரீனுக்குள்ளே தான் யோனா உட்காந்துருப்பா. ஸோ யோனா உட்காந்து அழுதுட்ருக்கா. அப்போ வந்து அவள்கிட்ட அழுதுட்ருக்காள். ஸோ அப்போ அந்த நர்ஸ் வந்து இந்தாங்க சார் அப்படின்னு கொடுக்கும்போது, யார் அது, யோனா சார், என்னாச்சு அவன் அழுதுட்ருக்கா. இல்லை சார், இல்லை போகாதீங்க, யோனாக்கும் மின்னுக்கும் வந்து சண்டைன்னு நினைக்கிறேன், அதான் 2 பேரும் வந்து அதான் அவன் வந்து அழுதுட்ருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் சார் கிளாஸ்க்கு, நீங்கள் போங்க. இல்லை சார் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து சொல்லி தியாங் வந்து வெளில அனுப்பிடுறாங்க. ஸோ தியாங் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்க்குறான், ஆக்சுவலி வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா ரூஃப் டாப் இருக்கும். அப்படியே பார்க்குறான். ஸோ ரூஃப் டாப் கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஏன் ரூஃப் டாப் கேட் வந்து ஓப்பனில் இருக்குது அது மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்லோவாக ஏறி ரூஃப் டாப் உள்ளே போய் பார்த்தா அப்படின்னா, ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அப்படியே கிட்டக்க போயிட்டு மீன் திரும்பி பார்க்கலாம். அவள் கிட்டக்க வந்துட்டு மீன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்னாச்சு சார், ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் கேட்கணும் ஏன் நீங்கள் உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை சார். என்னாச்சு என்கிட்ட சொல்லு. அதான் சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல சார், நீங்கள் பட்டுக்கு போங்க சார், சும்மா நீங்களும் வந்து நிறைய நேரம் உட்காந்துருக்காதீங்க. என்கிட்ட சொல்லுடி, நான் சால்வ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லு, என்ன ப்ராப்ளம் வந்து என்கிட்ட சொல்லு. அப்படியே சொன்னோடனே அப்படியே மீன் வந்து அழுகுறா உட்காந்துட்டு, என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் பிடிச்சி ஏன் எல்லாரும் என்னை வந்து இன்னும் மட்டும் ஏன் எல்லாரும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன சார் பண்ணேன். யோனாக்கு அஞ்சல் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதுக்கு நான் அஞ்சல் கூட பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா, அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் மட்டும்தான் தப்பு பண்ண நான் தங்குக்கு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து யோனா தான் என் மேலே கை வச்சா, அடிச்சேன்.
நான் இவனாவை அடிக்க கூட கிடையாது. நான் just கையை தூக்குனதுக்கே தங்குக்கு என்ன வந்து திட்டுறான். நான் என்ன பண்ணுவேன்? யாச்சும் தனியாக இருக்கா அப்படின்னால்தான் நான் அவன் கூட உட்காந்து அது தப்பா? அவள் மட்டும் ஃபஸ்ட் அந்த விஷயத்தை பண்ணான். அது அப்போ அவளுக்கு தப்பாக தெரியல. நான் பண்ணால் மட்டும்தான் எல்லாம் தப்பாக இருக்கா சார்? அப்படிங்கிற மாதிரி மீன் வந்து ஒரு சைடு அழுதுட்ருக்கா. ஸோ அப்போ அந்த டைம் வந்து மியாவுக்கு வந்து அந்த டாப் ஃப்ளோரில் ஒரு கிளாஸ், ஓகேவா? ஸோ அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரூஃப் டாப் ஓப்பனில் இருக்குது. ஏன் ரூஃப் டாப் ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூஃப் டாப் ஏறி வந்து அங்கே பார்க்குறான். ஆக்சுவலி மியா பார்க்குற சீன் என்ன அப்படின்னா, தேங் வந்து ஸோ முன்ன வந்து கொஞ்சம் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பொசிஷன், ஓகேவா? ஹக் பண்ணிட்டு அவன் பட்டுக்க ஓகே ஃபைன் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சமாதானப்படுத்திட்டு நின்றுட்டுருக்கான். இது மியா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு டென்ஷனாகுது அவளுக்கு. அப்படியே டென்ஷன் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கா. அப்போ மியாவுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறான். நின்றுட்டு அப்போ மியா அந்த பர்சனை பார்க்குறா. நீ நீ நான் தான். என்ன மியா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? நீ தேங்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தா பண்ண மாட்டேன் போல இருக்கே. ரொம்ப கஷ்டம். நான் கூட என்னோட செல்ல குட்டி எனக்கு சீக்கிரமாக கிடச்சிருவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு காம்படிஷனுக்கு தேங்க இருக்கான் போல இருக்கே. என்னமியா எனக்கு தேங்க வேணுமா வேணாமா? வேணும். எனக்கு தேங்க் சார் வேணும். ஓகே, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கோ, எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் போய் தேங்க எனக்கு காம்படிட்டராக இருப்பான்னு நினச்சி பார்க்கலாம். என்ன மியா உச்சிலாம் கொட்டுற? இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே வந்து மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் என்ன சொல்கிறான் அப்படியே மியாவை பார்த்து, ஓகே நம்ம 2 பேரும் டீலிங் வச்சுக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்ட அப்படின்னா தேங் இஸ் யோர்ஸ் அண்ட் ஷீ இஸ் மைன். சப்போஸ் நீ கேட்காம இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா தேங் இஸ் நாட் யோர்ஸ் அண்ட் நாட் பிலாங் டு த வேர்ல்ட் ஆல்சோ. கொன்று பொதிச்சிருவேன் அவனை, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? அப்போ மியா தேங் சார் எனக்கு கிடச்சிருவார்ல? அஃப்கோர்ஸ் கிடச்சிரும். அப்போ ஓகே, நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அவங்க 2 பேருமே வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ அப்படியே வந்து ஸோ முன்ன வந்து அழுதுலாம் முடிச்சுட்டு தேங்க பார்க்குறா. ஸோ தேங்க முன்ன பார்த்துட்டு ஃபைன் தானே, அதெல்லாம் முடிச்சிட்டியா? சரி, இப்போ என்ன பண்ணு, வீட்டுக்கு போறியா? ரொம்ப நேரம் அழுதுருக்கடி, நீ வீட்டுக்கு போ. இல்லை படம் வீட்டுக்கு போன்னு சொன்னேன், கேப் புக் பண்ணி நான் தரேன் அப்படிமா சொல்லிட்டு தேங்க ஃபோன் எடுத்து அவனோட கேப் வந்து புக் பண்ணுறான். ஸோ புக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக முன்ன வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கேப்பில் ஏற்றி விட்டுட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறான். இந்த பொண்ணை அவன் அட்ரஸில் இறக்கி விட்டுட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப் டிரைவராக சொல்லிட்டு ஸோ முன்ன வந்து கூட்டிகிட்டு அவன் பட்டிக்கு போயிடுறான். ஸோ அந்த டைம் என்ன ஆகும் அப்படியே தேங்க வந்து ஏறி கிளாஸ் பக்கம் நடந்து வந்துட்டுருப்பானா. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து ஜேகேவும் ஜிம்மே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து தேங்க வந்து அவங்கள பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கிளாஸ் தானே அவங்களுக்கு, கிளாஸுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? சார் அது யோனாவே மின்னி வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாம், லைட்டாக மயக்கம் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதான் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவேன். அப்போ யோனா ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். நியூ பாய் சராங்கே கேட்டேன். ஹோப் யூ லைக் இட். தத்தா பாய், லவ் யூ.